இங்க நம்ம ஹீரோவுடைய தலையில சில புள்ளி பசங்க பூமர் மென்னு துப்பிடுறானுங்க. அதனால நம்ம ஹீரோ பாத்ரூம்குள்ள போய் முடியில இருக்கிற பூமரை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பூமர்லாம் இழுத்தா கூட வரவே மாட்டேங்குது. அதனால நம்ம ஹீரோ பயங்கரமா கோவப்படுறான். உடனே பார்த்தா அவனுடைய கால்லாம் பெருசாகி ஷூ எல்லாம் கிழிச்சுக்கிட்டு வெளியில வருது. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அதை பார்த்து பயங்கரமா பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் யாராவது அதை பாத்திர போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து ரெண்டு காலையும் சுத்திக்கிட்டு வெளியில வரான். அப்படி அவன் வெளியில வரும்போது அங்க சுத்தி இருந்த பசங்க எல்லாம் அவனை பயங்கரமா கலாய்க்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் பொறுமையா பேசுறது கூட இவன் காதுக்கு பயங்கர சத்தமா கேட்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அம்மா சிசர் எடுத்து அவனுடைய தலைமுடியெல்லாம் கட் பண்ணி விடுறாங்க. அப்புறம் தூங்கி எந்திரிச்சு மறுநாள் பார்த்தா அவனுடைய முடியெல்லாம் பழையபடி அதிகமா வளர்ந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இவன் சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பாவை பார்த்ததே கிடையாது. இப்ப அவங்க அப்பா காட்டுல தான் இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவை தேடி காட்டுக்கு போறான். போய் பார்த்தா அவங்க அப்பாவுடைய உடம்பு முழுக்க முடி முளைஞ்சு போய் பார்க்கவே ஒரு மிருகம் மாதிரி இருக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க அப்பாக்கு இருக்கிற சக்தி எல்லாம் இவனுக்குமே இருக்கும். இவங்க ரெண்டு பேராலையும் பறவைங்க விலங்குங்கன்னு எல்லாத்துக்கிட்டையும் சூப்பரா பேச முடியும்.